வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. பார்த்ததும் காதல் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்க்க காதலும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்க்காமே காதலுங்கிற கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஒன்லைனரை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கதையா எழுதின புக்கு தான் கூலின் ஹோவரோட ஃபைண்டிங் சிண்ட்ரெல்லான்னு சொல்லிட்டு ஒரு நாவல். இது நாவல்னு சொல்லாமா நாவலான்னு சொல்லாமான்னு தெரியல, ஏன்னா ரொம்ப சின்ன புக்கு இது. இந்த புக்கோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆத்தரை பத்தி பாக்குறப்ப கூலின் ஹோவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்ல. இட் எண்ட்ஸ் வித் அஸ்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான புக்கை கொடுத்து எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி ரொமான்ஸ் நாவல்ஸை நிறைய பேர் படிக்கிறதுக்கு ஒரு ரீசனாவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மூவியாவும் வந்துச்சு. இட் எண்ட்ஸ் வித் அஸ் நீங்க இது வரையும் படிக்கலன்னா அதோட ரிவ்யூவும் பண்ணிருக்கேன், அதையும் பின் பண்றேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் ஜானர்ல எழுதின புக்கு தான் இது. இதோட ஒன்லைனர் அண்ட் மோட்டிவேஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடுவோம். டேனியல்னு சொல்லிட்டு ஒரு ஹை ஸ்கூல் பையன் இருக்கான். அவனோட லவ் ரிலேஷன்ஷிப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு புக் தான் இது. ஒன் டே அவனோட ஸ்கூலோட கப்போர்ட்ல ஒரு பொண்ணை வந்து மீட் பண்றான். அந்த பொண்ணுக்கும் டேனியலுக்கும் ஒரு ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இங்கதான் ஒரு கேட்ச் இருக்கு. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ரூல் என்னன்னா, நம்ம ரெண்டு பேரும் யாரையும் பார்த்துக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரோட நேமும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா அந்த கப்போர்ட் ஃபுல்லாவே டார்க்கா இருக்கு. அந்த பொண்ணுக்கும் இவன் யாருன்னு தெரியாது, டேனியலுக்கும் அந்த பொண்ணு யாரு எந்த கிளாஸ் எதுவுமே தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் இந்த ரூலுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து டேனியல் வந்து சிண்ட்ரெல்லாவை தேட ஆரம்பிக்கிறான் அந்த ஸ்கூல்ல. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்களா இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றப்ப எந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறி இருக்கு, ரியாலிட்டி எப்படி மாறி இருக்கு, அதை வந்து டேனியல் எப்படி எடுத்துக்கிறான், அந்த பொண்ணு எப்படி எடுத்துக்குது, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு சின்ன புக் தான் வந்து ஃபைண்டிங் சிண்ட்ரெல்லா. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வந்து ஹோப்லெஸ்னு ஒரு சீரியஸோட ஒரு பார்ட் ஆஃப் த புக்னே எனக்கு இந்த புக்கு படிச்சு முடிச்சவாடி தான் தெரியும். அதனால சில விஷயங்கள், ஏன்னா முன்னாடி இருந்த புக்லாம் நான் படிக்கல, அதனால மேபி கொஞ்சம் பிளாட்ஸ் வந்து என்னால மிஸ் பண்ணிருக்க முடியும். அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்ல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்களை பத்தி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்கோட லென்த்துங்க. ஒரு 200 பேஜஸ்க்குள்ள இருக்க ஒரு புக்கு, சிங்கிள் சிட்டிங்ல முடிக்கிற மாதிரி ஒரு தரமான புக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியானம் சாப்பிட்டு இந்த புக்கை எடுத்து வச்சிங்கன்னா சாயந்தரம் இந்த புக்கு முடிச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு லென்த்து. அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்டாவே இந்த புக்கையும் எழுதியிருந்தாங்க. அடுத்து என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து டேனியலுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருந்த கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நம்ம ஹை ஸ்கூல் படிச்சப்ப யாரையாச்சும் நம்ம லவ் பண்ணியிருப்போம், நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்போம், அந்த நினைவுகள்லாம் வந்து எடுத்துட்டு வந்துச்சு. அந்த செட்டப், அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து நம்மள ஒரு ஹை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து கோஹோவோட ட்விஸ்ட். கோஹோ ரொமான்ஸ் புக்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம பார்த்திருப்போம். இட் எண்ட்ஸ் வித் அஸ்ல பார்த்திருப்போம், இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ்ல பார்த்திருப்போம். அவங்களுக்குனே ஆன ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து ஒரு சடன் பிளாட் ட்விஸ்டா என்டையர் ஸ்டோரியே மாத்திர மாதிரி இல்லைனாலும் ஒரு கேரக்டரோட ஆர்க்க பேஸ் பண்ண ஒரு ட்விஸ்டா இருக்கும். அதே மாதிரி சின்ன புக்கா இருந்தாலுமே இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏன்னா இது கேரக்டர்ஸ் பேஸ் பண்ண ட்விஸ்ட் ரேதர் தென் பேஸ்ட் ஆன் சம் சீக்ரெட்ஸ். ஓகேவா, அது நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அடுத்தது இதோட எண்டிங்குமே வந்து ஒரு டீசென்டான எண்டிங், ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான எண்டிங்கோட முடிக்கணும்னா வந்து கூலினோ நினைச்சிருக்காங்க. ஓவராலா ஒரு நல்ல ரொமான்ஸ் புக்னே சொல்லலாம். எனக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்டே வந்து இந்த புக்கோட லென்த் தான். இதை ப்ரோலயும் நம்ம சொன்னோம், ஆனா கான்லயும் நம்ம இதை சொல்லிதான் ஆகணும். ரொம்ப சின்ன புக்கா எழுதணும். நான் 200 பேஜஸ்ல வந்து ஒரு புக்கை முடிக்கணுங்கிறதுக்காக எந்த கேரக்டருக்குமே டெப்தே அவங்க கொடுக்காம எழுதுன மாதிரி இருந்துச்சு. அதனாலயோ என்னமோன்னு தெரியல, இந்த கெமிஸ்ட்ரி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் ஆனது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனா அது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா புக்கு ஃபுல்லாவே வந்து ஒரு 150 கிசின் இருக்கப்ப ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு அது ரிப்பிட்டேட்டிவா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா சும்மா கிஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிடுறோம். ரெண்டாவது எனக்கு இந்த புக்ல பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சீரியஸை கொடுத்து செல் பண்றது. ஒரு சீரியஸ்ல 4 புக்கு 5 புக்கு இருக்கு, நீ இந்த 2 புக்கு 3 புக்கை படிச்சுட்டு இந்த புக்கை படி, அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்றது என்ன பொறுத்தவரையும் ஒரு ஸ்கேம் மாதிரி ஃபீல் ஆகுது. ஹவுஸ்மேட் சீரியஸ் எல்லாம் படிச்சிருக்கோம், அந்த புக்குக்கான கதையாச்சு அந்த புக்கு நீங்க எழுதுறப்ப என்ன ரீடர்ஸ் ஃபீல் பண்ணணும்னு யோசிச்சு எழுதுனீங்களோ அதையாச்சும் அதுல முடிச்சா பரவாயில்ல. ஒரு சின்ன புக்கை எழுதிட்டு, ஆனா இந்த சின்ன புக்கை படிக்கணும்னா நீ 2 பெரிய புக்கை படிச்சுட்டு வந்து இதை படி, அப்பதான் இதோட இம்பாக்ட் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு போங்கு மாதிரிதான் இருக்கு. ஒரு புக்கை படிக்கிறேன்னா அந்த புக்குக்கான சாட்டிஸ்பிகேஷன் கூட எனக்கு கொடுக்கலன்னா அப்புறம் எதுக்கு வந்து நான் மற்ற புக்ஸ் எல்லாம் படிக்கணுங்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. மேபி நீங்க வந்து அந்த ஹோப்லெஸ் சீரீஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோப்லெஸ் சீரீஸ் எல்லாம் படிச்சுட்டு ஃபைண்டிங் சிண்ட்ரெல்லா படிக்கிறப்ப எதனா டிஃபரன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் டவுன் பண்ணுங்க. அடுத்தது கேரக்டர் டெவலப்மெண்ட். அப்பார்ட் ஃப்ரம் 2 மெயின் கேரக்டர்ஸ் எந்த கேரக்டர்ஸுமே வந்து நம்மளுக்கு மனசுல நிக்கல. இப்ப
கோகோ புக்ஸே நம்ம எடுத்துப்போம். இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ், இட் எண்ட்ஸ் வித் அஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வரையும் லில்லியும் சரி, ரயிலும் சரி, அட்லாஸும் சரி நம்ம மனசுல நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த 2 புக்ஸுமே, இந்த ஒரு புக்கே எடுத்துக்கோங்க, இட் எண்ட்ஸ் வித் அஸ் கூட எடுத்துக்கோங்க. அது 2மே அந்த கம்ப்ளீட் கேரக்டர் ஆர்க்கு காமிக்கும். லில்லியோட ஆர்க்கும் காமிக்கும், அட்லஸோட ஆர்க்கும் காமிக்கும், ரயிலோட ஆர்க்கும் காமிக்கும். அவ்வளோ டீப்பா ஒரு கேரக்டரை படிக்கிறதுனாலதான் நமக்கு வந்து இன்னைக்கு வரையும் அந்த கேரக்டர்ஸ் வந்து மனசுல நின்றுட்டு இருக்கு. ஆனா இந்த புக்ல வந்து இந்த லென்த்னாலேயே வந்து இவங்க கேரக்டர்ஸ் பத்தி எதுவும் நம்மளுக்கு சொல்லல. மோஸ்ட்லி இந்த கதை எல்லாமே பிரசன்ட்ல நடக்கிறத பத்தி மட்டும்தான் இருக்கனால எந்த ஒரு கேரக்டரோட பாசிட்டிவ் நம்மளுக்கு தெரியாதனால ஒரு பிடிப்பு இல்லாமயே இருந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் இவங்க மேக் பண்ண கெமிஸ்ட்ரியை தவிர பெருசா இந்த கேரக்டர் நம்ம கூட படிக்கிறப்போ ஒட்டல அப்படின்னு நான் சொல்லுவேன். வேர்டிக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கோகோ ரொமான்ஸ் நான் வந்து படிக்கணும், ஒரு சின்ன புக்கா நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா இந்த புக்கை வந்து கண்டிப்பா நீங்க படிக்கலாம். அவங்களோட பெஸ்ட் செல்லிங் புக்ஸான இட் எண்ட்ஸ் வித் அஸ், இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ்ல இருக்க மாதிரி டெப்த் உங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பா இந்த புக்ல கிடைக்காது. பட் பொழுது போல ஒரு 3 மணி நேரத்துல சின்னதா ஒரு புக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கே முடிக்கிற மாதிரி ஒரு புக்கு வேணும்டா அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த புக்கை வந்து படிச்சு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கொடுக்குறேன், அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக் படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய கூலின் ஓவர் ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து சென்றடையும். இந்த புக் நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சுட்டு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? நான் ஏதாச்சும் பாயிண்டர்ஸ் மிஸ் அவுட் பண்ணியிருக்கேனாங்கிறதையும் கமெண்ட் டவுன் பண்ணுங்க. கூலின் ஓவரோட வேற புக்ஸ் எதுனா நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லுங்க, நான் படிக்க ட்ரை பண்றேன். கைஸ், இன்னொரு வீடியோல இன்னொரு புக்கோட சந்திப்போம்.